ஃப்ரெண்ட்ஹுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யார பத்தி பேச போறோம் அப்படின்னா, தல அஜித்த பத்தி தான் பேச போறோம். சோ நெறைய பேர் வந்து கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. தல அஜித் தொடர்ந்து நடிப்பாரா? இல்லாட்டி அவர் ரெஸ்ட் எடுக்க போறாரா சினிமால இருந்து அப்படின்னு சொல்லி கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. சோ அதுக்கான ஒரு ஆன்ஸரா தான் இந்த வீடியோ இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ உங்களுக்கு ஃபுல்லா தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எஸ். சோ தல அஜித்த பத்தின ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்திருக்கு. என்ன அப்படின்னா, சோ நான் வந்து தல அஜித்த பத்தி ஸ்டார்ட்டிங்ல இருந்து சொல்லணும் அப்படின்ற அவசியம் இல்ல. உங்க எல்லாருக்குமே தெரியும். எந்த ஒரு பேக்கிரவுண்டுமே இல்லாம வந்த ஒரு மனிதர். சோ இன்னைக்கு உச்சக்கட்ட ஒரு நடிகரா, இந்தியாவுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு மனிதரா அவர் வந்து இருந்துகிட்டு இருக்காரு. சோ ரீசென்ட்டா வந்து பாத்தீங்கன்னா, பத்மபூஷன் அவார்டு வாங்கியிருந்தாரு. அந்த அவார்ட இந்தியாவே கொண்டாடுனாங்க. சோ ஒவ்வொரு வீட்ல இருந்து ஒரு அவார்டு வாங்குனா எந்த அளவுக்கு சந்தோஷமா கொண்டாடுவாங்களோ, அந்த அளவுக்கு அஜித்தோட ரசிகர்கள் எல்லாருமே கொண்டாடுனாங்க. சோ கடின முயற்சி, விடாமுயற்சி, கடின உழைப்பு இது எல்லாமே வந்துட்டு அவர்கிட்ட நம்மளால பார்க்க முடியும். சோ இதுக்கு முன்னாடிலாம் அஜித்தோட படங்கள் வந்து கம்பல்சரி இயர்லி ஒன்ஸ் அப்படி நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஒரு சில படங்கள் அதாவது குறிப்பா சொல்ல போகணும் அப்படின்னா, இந்த மாரி கேங்ஸ்டர் படங்களா நடிச்சு தான் அவர் இந்த அளவுக்கு பேர் வாங்கி, இந்த அளவுக்கு இன்னும் தல அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தகுதியானவர் அப்படின்னு வந்து நின்னாரு. சோ அந்த மாதிரி கேங்ஸ்டர் படமா சூஸ் பண்ணி தான் இப்பலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சோ நெறைய பேர் வந்துட்டு அவருக்கு கார் ரேஸ் ரொம்ப புடிக்கும். அவர் இதுக்கு முன்னாடி வந்து பைக் ரேசரா இருந்தாரு. பைக்க விட்டுட்டு அடுத்து காருக்கு வந்தாரு. அதுக்கப்புறம் எதுவுமே வேண்டான்னு சொல்லி கொஞ்ச நாள் விலகி சினிமாவுல மட்டுமே கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு இருந்தாரு. சோ அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெறைய டைம் வந்து அவருக்கு அந்த ரேசிங் அப்ப ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. சோ அதுல அவருக்கு உடம்பு ஃபுல்லாவே நெறைய ஃபால்ட் இருக்கு. சோ அது மட்டும் இல்லாம ஸ்பைனல் கார்ட் ப்ராப்ளம் ஆனதுனால அவங்க வீட்லயுமே வந்துட்டு வேண்டாம். இதுக்கு மேல நீங்க வந்து ரேஸ்ல கன்டின்யூ பண்ண வேணாம். அத அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க. சினிமாவுல மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ அதையும் கேட்டு அவர் வந்து சினிமாவுல முழுக்க முழுக்க நல்ல நடிகரா வலம் வந்தாரு. அந்த அளவுக்கு உழைப்ப போட்டதுனால இன்னைக்கு பத்மபூஷன் அவார்டு வாங்குற அளவுக்கு தன்னோட நடிப்பு திறமைய வெளிப்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். சோ திரும்பவும் பாத்தீங்கன்னா, நடிப்பு அப்படிங்கிறது எனக்கு கிடைச்ச ஒரு வேலை மாதிரி. அதையும் நான் மதிப்பேன். ஆனா இந்த ரேஸ் அப்படிங்கிறது என்னோட உயிர் மாதிரி. எனக்கு ரொம்ப புடிச்ச ஒரு விஷயம் சின்ன வயசுல இருந்து. சோ அதனால நான் வந்து அத விடமாட்டேன். மறுபடியும் கன்டின்யூ பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி வீட்ல பெர்மிஷன் வாங்கி மறுபடியும் அவர் வந்து ரேஸ்க்குள்ள போனாரு. சோ ஒரு கார் ரேஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லாம, தெரியாம இருந்தது நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு. இப்போ அது பெரிய அளவுல தெரிய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா, அது நம்ம தல அஜித்தால மட்டும் தான். அவரோட ஒரு இன்டென்ஷனுமே இதுதான். மக்கள் எல்லாருமே பொதுவா வந்து ஸ்போர்ட்ஸ பத்திலாம் தெரிஞ்சுக்கிறாங்க. இருந்தாலும் மோட்டார் ஸ்போர்ட்ஸ பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கார் ரேஸ்ல இப்ப நான் கலந்துக்கிட்டு ஒவ்வொரு வீடியோஸும் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். பொதுவா நான் வந்து சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்க மாட்டேன், வரமாட்டேன். ஆனா இப்ப வரேன் அப்படின்னா, அது வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து எல்லா விஷயமும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சோ எனக்கு கார் ரேஸ் அப்படிங்கிறது ரொம்பவே பிடிக்கும். படங்களும் நான் வந்து பண்ணணும்னு நெனச்சுக்கிட்டு இருக்கேன். சோ எனக்கு வந்து குறிப்பிட்ட டைமிங்ல ஏதாவது ஒரு டைரக்டர் வந்து ஷார்ட் டைம்ல எனக்கு ஒரு ஸ்டோரி சொல்லி அப்ரோச் பண்ணாங்க. அது எனக்கு ஓகேவா இருந்துச்சுன்னா, கம்பல்சரி என்னால முடிஞ்ச வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு படம் குடுப்பேன். ஆனாலும் கார் ரேஸ் அப்படிங்கிறது நான் கண்டிப்பா விட்டு தர மாட்டேன். அது எனக்கு எப்பவுமே வேணுங்கிற ஒரு விஷயம். சோ அதுல வந்து நான் முழுக்க முழுக்க இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். சோ கடைசி மூச்சு வரைக்கும் ஒரு ரேசரா தான் நான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு இப்ப என்னோட ஃபேமிலி ஃபுல் சப்போர்ட்டா இருக்காங்க. என்னோட பசங்களும் ஃபுல் சப்போர்ட்டா இருக்காங்க. சோ அதனால நான் வந்து ரேஸ விட்டு குடுக்க மாட்டேன். ஆனா இந்த அளவுக்கு நான் உச்சத்துல இருக்கிறதுக்கு காரணம் வந்து என்னோட ரசிகர்கள் தான். அவங்களுக்காக நான் சினிமாவையும் விட்டு குடுக்க மாட்டேன். 2யும் என்னால முடிஞ்ச வரைக்கும் பேலன்ஸ் பண்ணி நான் பண்ணுவேன். இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு நல்ல மனிதர் அப்படிங்கிற பேர் வாங்குறது தான் எனக்கு முக்கியம். அதுதான் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. சோ நீங்க யாருமே கண்டிப்பா கவலைப்பட தேவையே இல்ல. முக்கியமா அஜித் ரசிகர்கள் வந்து கவலைப்படவே தேவையில்ல. சோ அஜித் வந்து சினிமாவை விட்டு விலக போறதே கிடையாது. அப்படி ஒரு டாபிக் போகுது அப்படின்னா, அது வந்து முழுக்க முழுக்க பொய்யான ஒரு வதந்தி அப்படின்னு தான் சொல்லணும். சோ அஜித் வந்து தொடர்ந்து சினிமாவுல வந்துகிட்டு தான் இருப்பாரு. அதே மாதிரி கார் ரேஸ்லயும் அவர் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு தான் இருப்பாரு. அதுலயும் அவர் இருப்பாரு. சோ எல்லாத்தையும் கரெக்ட்டா பேலன்ஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்றதே அவர் மூலியமா அவரோட ரசிகர்கள் மோட்டிவேஷனா எடுத்துக்கணும் அப்படின்றதையும் அவர் வந்து சொல்லியிருக்காரு. சோ உங்களுக்கு அஜித்த பிடிக்கும். அவர கார் ரேசரா பார்க்க விரும்புறீங்களா? இல்ல நடிகரா பார்க்க விரும்புறீங்களா? அப்படின்றத மறக்காம எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமா நடிகர், நடிகைகள பத்தின டே பை டே அப்டேட் உங்களுக்கு தெரியணும்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம ஃப்ரெண்ட்ஹுட் சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க.